ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு ஆகஸ்ட் 23 சனிக்கிழமை. இன்னைக்கு மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சனீஸ்வர பகவானுக்கு உகந்த நாள், அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் இந்த சனிக்கிழமை. லக்ஷ்மி நரசிம்மரையும் இன்னைக்கு வழிபட்டால் நல்ல சிறப்பான பலன்களை பெறலாம். ஓகே, இன்னைக்கு 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான பலன்கள் சொல்லுங்கள் யூனிவர்ஸ். மேஷ ராசி கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ், ரிஷப ராசி 2 ஆஃப் ஸ்வர்ட்ஸ், மிதுன ராசி 7 ஆஃப் கப்ஸ், கடகராசி குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ், சிம்ம ராசி பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ், கன்னி ராசி குயின் ஆஃப் கப்ஸ், துலாம் ராசி ஹைரோஃபேண்ட், விருச்சிக ராசி ஹெர்மிட் கார்ட், தனுசு ராசி 8 ஆஃப் ஸ்வர்ட்ஸ், மகர ராசி 3 ஆஃப் கப்ஸ், கும்பராசி குயின் ஆஃப் வான்ஸ், மீன ராசி 9 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஓகே, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான கார்ட்ஸ் எடுத்தாச்சு. இந்த கார்ட்ஸ் சொல்ற பலன்கள் என்ன, யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ற பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு பார்ப்போம். மேஷ ராசிக்கு கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்கள் ஒரு நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். டிசிஷன் மேக்கிங்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி லாஜிக் அண்ட் கிளாரிட்டியை யூஸ் பண்ணி முக்கியமான விஷயங்களில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுப்பீங்க அப்படிங்கிறாங்க. கரியரில் உங்களுக்கு ரெஸ்பெக்ட், உங்களுக்கான மதிப்பு மரியாதை இன்றைக்கி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் டேவாக இருக்குது. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோன்னா 2 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. 2 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கலாம் உங்களுக்கு. 2 வழியில் எந்த பாதையை தேர்வு செய்யறது அப்படின்ற ஒரு குழப்பம் வரும். அதே மாதிரி ஏதாவது ஒரு 2 விஷயங்கள் இருக்குது அப்படின்னா எது பெட்டர் அப்படின்னு சூஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் ரொம்ப பேஷன்ஸோட ரொம்ப பொறுமையாக அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களோட உள் மனசை கேளுங்க, உங்களோட உள்ளுணர்வை கேளுங்க. உங்கள் இன்ட்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே கொடுக்கும். ஓகேவா? அதுதான் இன்னைக்கு ரிஷபராசிக்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ். அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா 7 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. 7 ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எதை சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பம் வரும். பட் கிடைக்கிற ஆப்ஷன்ஸ் எதுவுமே எல்லாமே ரியல் கிடையாது. ஓகேவா? நிறைய ஃபேக் இருக்கும். ஃபேண்டசிக்கு அடிமையாகாதீங்க இன்னைக்கு. ஸோ ப்ராக்டிக்கலாக எது வர்த்து எது ரியல் அப்படிங்கிறத யோசித்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். நிறைய விஷயங்கள் எல்லாமே இது பெட்டர் இது பெட்டர், இதுக்கு அது பெட்டர், அதுக்கு இது பெட்டர்னு காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் எது பெட்டர், எது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், எது உங்களுக்கு ரியல் அப்படிங்கிறத நீங்கள் தான் கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து கடகராசிக்கு பார்த்தோன்னா குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி ரிலேட்டட் மேட்டர்ஸும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி ஃபேமிலிக்கு நீங்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பீங்க. ஃபேமிலிக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ரீதியில் நிறைய விஷயங்களை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு பண வாய்ப்புகளும் நிறைய அமையும் அப்படிங்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ஓவர் க்யூரியாசிட்டி இருக்கும். புது புது விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைப்பீங்க. கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. ஆனால் காசிப்லலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவங்களை பற்றி பேசாதீங்க. உங்களை பற்றி மற்றவங்க பேசினாலும் அதுக்கு நீங்கள் காது கொடுக்காதீங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தாதீங்க. நீங்களும் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரை பற்றியும் எந்த வார்த்தையும் நீங்கள் விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோன்னா குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ குயின் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களோட அன்பு பாசத்துக்கு மற்றவங்க அடிக்ட் ஆவாங்க. உங்களோட அன்பும் பாசமும் மற்றவங்களுக்கு தேவைப்படும்.
நீங்கள் வந்து உங்களோட அன்பு, அந்த கேர், அந்த லவ்வால் மற்றவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் அண்ட் ஒரு ஹீலிங் ஃபீலை வந்து கொடுப்பீங்க. ஓகேவா? அதே மாதிரி லவ் லைஃப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து உணர்ச்சி ரீதியாக பார்த்தோம்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நாள். உங்களோட அன்பும் ஆதரவும் மற்றவங்களுக்கு தேவைப்படும். உங்களோட அன்பும் ஆதரவும் மற்றவங்களோட ஒரு இன்னர் ஹீலிங்க்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா ஹைரோஃபென்ட் வந்திருக்காங்க. ஹைரோஃபென்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கணும். அதே மாதிரி உங்களோட பாரம்பரியம், அந்த உங்களோட ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்லாம், சில குடும்ப வழக்கங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு வந்து நீங்கள் வேல்யூஸ் கொடுக்கணும். உங்கள் குடும்பத்தை நீங்கள் வேல்யூ பண்ணணும். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி மேரேஜ் விஷயம்னு பார்த்தோன்னா கமிட்மெண்ட் தொடர்பான விஷயங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு பாரம்பரியமான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல மாதிரி அமையும், நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா ஹெர்மிட் வந்திருக்கு. ஹெர்மிட் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு இன்னர் கைடன்ஸ் நீங்கள் கேட்டு தான் முடிவு பண்ணணும். நீங்கள் உங்களை வந்து சுய பரிசோதனை பண்ணிப்பீங்க. ஒரு ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட இன்னர் கைடன்ஸ் கிட்ட நல்லா கேளுங்க. உங்களோட இன்ட்யூஷனை நல்லா கேளுங்க. அமைதியாக யோசிங்க. செல்ஃப் ரெஃப்ளெக்ஷனுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். ஸோ தனிமையில் இருந்து நிறைய விஷயங்களை யோசிப்பீங்க. யோசிக்கிறதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா 8 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி உங்கள் மனசில் வந்து ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தோணலாம். ஆனால் அது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ரியலாக இருக்காது. உங்களோட தாட்ஸ் வந்து உங்களோட நீங்கள் நிறைய விஷயங்கள் யோசிப்பீங்க, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு. ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களோட மனசு, உங்கள் எண்ணங்கள் தான் நிறைய விஷயங்களுக்கு இன்றைக்கி தடையாக இருக்கும். ஸோ நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. அதனால் சில ரிலேஷன்ஷிப் கெட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பட் நீங்கள் என்ன பண்ணணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களோட பாசிட்டிவ் திங்க் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி நாள் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி உங்களோட நாளை ஸ்பாயில் பண்ண போகிறது உங்களோட எண்ணங்கள், உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் தான். ஸோ அதுக்கு நீங்கள் இன்றைக்கி இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா 3 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப செலிப்ரேஷன் மூடில் இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம், இல்லை ஃபேமிலியை நீங்கள் மீட் பண்ணலாம், ரிலேட்டிவ்ஸ் யாரையாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சந்தோஷமான மொமெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி க்ரியேட் ஆகும். அதே மாதிரி சின்ன சின்ன சக்ஸஸ்லாம் கூட நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்றைக்கி ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். அது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஒரு நிம்மதியையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா குயின் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. குயின் ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப போல்டாகவும் இருப்பீங்க. உங்களோட நம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். ரொம்ப தைரியமாகவும் இருப்பீங்க. பல முடிவுகளை நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் எடுப்பீங்க. வந்து ரொம்ப ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து உங்ககிட்ட இருந்து வெளிப்படும். மற்றவங்களை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரியான பிஹேவியர் இருக்கும் இன்றைக்கி உங்ககிட்ட. உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோன்னா 9 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு. 9 ஆஃப் பென்டிகல்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஃபுல்ஃபில் டேவாக நீங்கள் இன்றைக்கி வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் இருக்கும். ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சுதந்திரமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இன்றைக்கி இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு இன்றைக்கி ரெகக்னேஷன் கிடைக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான். ஸோ ஓவரால் இந்த 12 ராசிகளுக்குமான மெசேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான எனர்ஜி வந்திருக்கு. சில பேர் முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கலாம். செல்ஃப் க்ரோத் இருக்குது, ரிலேஷன்ஷிப் எனர்ஜி இருக்குது, ஃபேமிலிக்கு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய சக்ஸஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான எனர்ஜியை கொடுத்துருக்காங்க யூனிவர்ஸ். இதில் எது உங்களுக்கு ரிசனேட் ஆகுது அப்படிங்கிறத உங்கள் ஜோடியாக் சைனோட நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரிசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுறலாம். அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.